எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ போர்ஷன்ல பாலினாமியல்ன்ற லெசன். இது ரொம்ப சிம்பிளான ஈக்குவேஷன் தான். சிபிஎஸ்இ போர்ஷன்ல கொஸ்டினே கொஞ்சம் ட்விஸ்டடா கொடுப்பாங்க. கொஸ்டினே நம்ம முதல்ல சிம்பிளிஃபை பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால நார்மல் கொஸ்டின் கொண்டு வரேன். ஸோ ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. ஸோ இதை ட்ரீ மெத்தட் எடுக்கணும். மேல -8 கீழே -2 2 4s are 8. இங்க 4க்கு நெகட்டிவ் கொடுக்கணும், அப்பதான் இல்ல கீழே -2 வரும். ஸோ 2x ரெண்டா பிரிக்கிறோம். 2x minus 4x. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இருந்து காமனா x காமனா எடுக்கிறோம். அப்புறம் இங்க இருக்கிற ரெண்டாவது டேர்ம் அங்க இருந்து -4 காமனா எடுக்கிறோம். எடுத்தா x plus 2 x plus 2 கிடைக்கும். அந்த x plus 2 காமனா எடுத்தா as usual x minus 4 ரெண்டாவது செகண்ட் காமனா இருக்கும். ஸோ ஒரு ஈக்குவேஷனை டீகம்பஷன் மெத்தடா பிரிச்சாச்சு. இது ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவல் பண்றோம். x is equal to -2, x is equal to 4. ஸோ இது ஆல்ஃபா is equal to -2, பீட்டா is equal to 4ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது zeros of the quadratic polynomial வந்து zeros roots -2 4. இது sum of the roots. ரெண்டும் பிளஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 2. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது -8. ஸோ இது நம்ம நார்மலா ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல போட்டது இந்த பார்ட். ஸோ கோஎஃபிஷியன்ட் மெத்தட்ல பார்த்தா சம் ஆஃப் த ஜீரோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாக்கு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுக்கு இதோ இங்க இருக்கிறவங்கள கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் -2 மேல -2. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்க இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பார்த்தா 1 தான். ஸோ அந்த 1 ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய மைனஸ் இங்க இருக்க மைனஸ் கேன்சல் ஆகி +2 வந்துருச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோக்கு கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். கான்ஸ்டன்ட்னா -8. ஸோ -8 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் 1, ஆன்சர் -8. ஸோ கூடிய இந்த இதுவும் ரெண்டும் சேமா வந்துருச்சு. ஸோ ரிலேஷன்ஷிப் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு, ரெண்டுமே சேமா இருக்குது. அவ்வளோதான். ஸோ நமக்கான சம்ஸ் எல்லாமே இப்போ எங்க இருக்குதுன்னா www.max.institute அந்த வெப்பேஜ் போனீங்கன்னா நம்ம சம்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். சம் ஏதோ டெக்ஸ்டாவும் இருக்கும், சம் ஏதோ வீடியோ ஏதோ நம்ம யூடியூப் சேனலுக்கான லிங்காக இருக்கும். ஸோ நீங்க தேடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏதாவது சம் டவுட்டா இருந்துச்சுன்னா மெயில் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட் சம் அதை ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நான் ஃபர்ஸ்ட் போஸ்ட் பண்றேன். ஓகே.